உச்சகட்ட குழப்பத்தில் அமெரிக்க இஸ்ரேல் படைகள். ஈரானுக்கு கோடி கோடியாக கொட்டும் வருமானம். எண்ணெய் ஏற்றுமதி எந்த வகையிலும் பாதிக்கப்படாத அதிசயம். பொதுவாக வரலாற்றில் திரும்பி பார்த்தால் போரில் சிக்கும் நாடுகள் பொருளாதார ரீதியாக சிதைந்து போயிருக்கின்றன. ஆனால் அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து நடத்திய போரால் பாதிப்புகளை ஈரான் சந்தித்தாலும் ஈரானின் எண்ணெய் விற்பனை கணிசமாக அதிகரித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை பயன்படுத்தும் ஒரே முக்கிய ஏற்றுமதியாளராக ஈரான் இருப்பதால் அதன் வருமானம் பல மடங்கு உயர்ந்துள்ளது. ஈரான் தினமும் எண்ணெய் ஏற்றுமதி மூலமாக மட்டும் 1310 கோடி வருமானம் ஈட்டுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவும் இஸ்ரேலும் எடுத்த முடிவு ஈரானுக்கு சாதகமாகவும் இந்தியா, ஜப்பான், தாய்லாந்து உட்பட பல்வேறு ஆசிய நாடுகளுக்கு பாதகமாகவும் முடிந்துள்ளது. ஆசிய நாடுகளுக்கு மட்டுமல்ல, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா ஆகிய ஆப்பிரிக்க நாடுகளுக்குமே பாதகமாக மாறியுள்ளது. ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியதால் எண்ணெய் ஏற்றுமதி முற்றிலும் வளைகுடா நாடுகளில் முடங்கியுள்ளது. பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாளைக்கு $115 மில்லியன் இருந்த ஈரானின் எண்ணெய் வருமானம் மார்ச் மாதத்தில் ஒரு நாளைக்கு $139 மில்லியன் உயர்ந்துள்ளது. இந்திய ரூபாய் மதிப்பில் 1310 கோடி தினமும் ஈரான் எண்ணெய் விற்று சம்பாதித்து வருகின்றது. ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்கும் வணிக கப்பல்களுக்கு ஒரு பயணத்திற்கு $2 மில்லியன் வரை போக்குவரத்து கட்டணமாக வசூலிப்பதன் மூலம் ஈரான் கூடுதல் வருமானம் ஈட்டுகின்றது. இந்த வருமானம் போரினால் சேதமடைந்த தனது பொருளாதாரத்தை மீண்டும் கட்டி எழுப்பவும் ஆயுதங்களை மீண்டும் நிரப்பவும் ஈரானுக்கு உதவும் என்று கூறப்படுகின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்கள் தொடர்ந்தாலும் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி எந்த வகையிலும் பாதிக்கப்படவில்லை என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது.